பல நேரத்துல மனுஷனுக்கு இல்மு கொஞ்சம் குறைவா இருக்கலாம், திறமை கொஞ்சம் குறைவா இருக்கலாம், மெமரி கொஞ்சம் குறைவா இருக்கலாம், ஆற்றல் கொஞ்சம் குறைவா இருக்கலாம். ஆனா ஒழுக்கம் மட்டும் குறைவாக போச்சு. தாயுடைய அதபில்ல, தந்தையுடைய அதபில்ல, பெரியவங்களுடைய அதபில்ல, உஸ்தாதுடைய அதபில்ல, இமாமுடைய அதபில்ல, ஆலிமுடைய அதபில்ல, பெரியார்களுடைய அதபில்ல, தீன்தார்களுடைய அதபில்ல அப்படின்னு அதவு கட்டு போச்சு அப்படின்னா அதனால ஏற்படக்கூடிய விளைவுகள் இருக்குதே அது ரொம்ப தீவிரமா இருக்கும். மேலும் அதற்கான தண்டனை அல்லாஹ்ட்ட இருந்து இறக்கும் போது அது ரொம்ப கொடியதா இருக்கும், கடினமாக இருக்கும். அந்த அடிப்படையில இங்க இங்க பாருங்க, இங்க ஒரு சின்ன ஒரு புள்ள இருக்கு. ஏய் தம்பி, அந்த பிள்ளை எப்படி தூக்கிட்டு வா, கையில தூக்கிட்டு வாயா. இங்கிட்டு வா, கையில இப்படி தூக்கி வைக்க. ஒரு சின்ன பிள்ளைய பாருங்க எப்படி ஒரு ஒழுக்கமா தலையில ஒரு ஒழுங்கான ஒரு மக்கனா இந்த கையும் இவ்வளவு தூரம் போட்டு ஒழுங்கா ஒரு டங்கா கொண்டு வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இது ஒரு தீனுடைய மாஹோல், இது ஒரு அதவுடைய மாஹோல், இது ஒரு ஒழுக்கத்துடைய மாஹோல். இன்னைக்கு எத்தனை பேர் நீங்களே நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, கல்யாண மேடையில பொண்ணு மாப்பிள்ளைய நிக்க வச்சிருக்கிறாங்க, பொண்ணுடைய தலையில இது இல்லை, தாவணி இல்லை, அந்த ஓடுனி இல்லை, அந்த துப்பட்டா இல்லை, அந்த ஷால் இல்லை, அது மட்டும் இல்லை, இப்போ போட்டிருக்கிற சட்டையில ஒரு பக்கம் கை இருக்கு, ஒரு பக்கம் கையே இல்லை. அது என்ன லெஸ்? இதுல சந்தோஷம், இதுல ஹஜரத் ஐயா நாங்கெல்லாம் போய் அல்லாஹ் அல்லி பைனோமா கமா அல்லப்த பைனான்னு துவா செய்யணும், இவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு. யாரெல்லாம் இவங்களுக்கு அள்ளி அள்ளி உன் நரக நெருப்பை கொட்டுன்னு தான் சொல்லணும், அள்ளி அள்ளி உன் ஆழத்தை கொட்டு தான் சொல்லணும். அப்போ பெண் பிள்ளைகள்கிட்ட சின்னதுல இருந்தே அது வரணும், ஒழுக்கம் வரணும், அடக்கம் வரணும் அப்படின்னு சொன்னா லாபம் எந்த அளவுக்கு குரானுடைய இல்ம், ஹதீஸுடைய இல்ம், மார்க்கத்துடைய இல்ம், அந்த ஒழுக்கங்களை கற்றுக் கொடுப்போமோ அந்த அளவுக்கு மனிதர்களை பார்க்கலாம், உண்மையான தாய்மார்களை பார்க்கலாம், உண்மையான தந்தைமார்களை பார்க்கலாம்.